வணக்கம் மக்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கிறேன். எப்போ பார்த்தாலும் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கிறேன். எங்கள் பொண்ணுக்குட்டி ஓரளவுக்கு நல்லா இருக்காங்க. சின்ன சின்ன டென்ஷன் வந்தாலே என்னால் உடம்பு அதை நல்லா வச்சுக்க முடியல, ஹாப்பியாக இருக்க முடியல. ஹாப்பினஸ் அப்படிங்கிறதே வரமாட்டேங்குது. இப்போ எனக்கு ஊருக்கு போகிறேன். இன்றைக்கி அந்த ட்ரெயினில் போய் ஊருக்கு போயிட்டு திரும்பி வர்றதுக்குள்ளே டென்ஷனாக இருக்குது. ஒரு மாதிரியாக எங்கேயுமே போகிறதுக்கே பிடிக்க மாட்டேங்குது. வீட்டிலே இருந்திருந்து பழகி வெளியே போக சத்தியமாக பிடிக்கல. சிவபர்ணம் எப்படியெல்லாம் விடுறாரோ எனக்கு அது தெரிய மாட்டேங்குது. ஆனால் நல்லது செஞ்சுருப்பார், நல்லது செய்கிறாரு. நல்லது செய்கிறப்ப நம்ம நினைப்போம், நல்லது செய்கிறப்ப தெரியுமா? தெரியாது யாருக்கும். நல்லது செய்கிறப்ப நம்ம கண்ணுக்கு தெரியாது. கெட்டது எதெல்லாம் நடக்குது அதுதான் பயங்கரமாக கண்ணுக்கு தெரியும். சாமி திட்டுவோம், சாமி கோவம், என்ன கண்ணே இல்லையா, ஏன் இப்படி எனக்கு கொடுமைப்படுத்துங்க மாதிரி நம்ம திட்டுவோம். ஆனால் தலையெழுத்துன்னு ஒன்று இருக்குது, அதை அனுபவிச்சுட்டு ஆகணும் யாராக இருந்தாலும். என் தாய் தகப்ப இருந்தாங்கன்னா எனக்கு, நான் இப்போ ஊருக்கு போகிறதுக்கு சந்தோஷப்பட்டு நிம்மதியாக போயிருப்பேன், ஹாப்பியாக போவேன். எங்கள் அம்மாட்ட சொல்லுவேன், அம்மா தோசைக்கு போட்டார் ஆட்டு வைமா அப்படிம்பேன். எங்கள் அம்மா செஞ்சு வைப்பாங்க, முடியுதோ முடியலையோ செஞ்சு வைப்பாங்க. இப்போ யார்கிட்ட போக முடியும் சொல்லுங்கள்? யார் வீட்டுக்கு போக முடியும்? ஒரு பயம். எனக்குன்னு ஏதாவது வீடு தோட்டம் இருந்ததுன்னா என்னுடைய வீட்டில் போய் எப்படி அது குடிசையாக இருக்கட்டும், இன்னொன்று நாள்கிட்ட போய் இருக்கலாம். இப்போ அந்த இல்லாதனால எவ்வளோ பெரிய கஷ்டம். ரெண்டாவது இன்னொன்று சொல்லிக்கிறேன், எங்கள் அப்பா அம்மா இருக்க வரைக்கும் எனக்கு எந்த ப்ராப்ளம். அண்ணனாங்க எதுக்கு நார்மலாக இருந்தாங்க. இப்போ அவங்க போனதுக்கப்புறம் செம்மையாக போட்டு செஞ்சுட்டாங்க ரெண்டு பேரும். உனக்கு அட்ரஸே இல்லைங்கிற ஒருத்தக்கு மண்டையை கொட்டி சாகிற நிலைமைக்கு போய் நான் உயிர் பழிச்சு வந்திருக்கிறேன். நான் சத்தியமாக சொல்கிறேன், நீ நல்லாவே இருக்க மாட்டேட்டா. இன்னும் நான் சொல்கிறேன், நீ எத்தனை தான் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாலும் 1.5 லட்ச ரூபா நான் செஞ்சுருக்கிறேன், சரி கொடு அப்படின்னு. அப்படி கொடுத்துட்டு ஒரு நாள் கண்டிப்பாக வரும், அந்த டைம் வரும், நான் கொடுப்பேன். ஆனால் நீ நல்லா இருந்துட்டு நான் மட்டும் பாரு, பிள்ளை இப்போவே டம்பளுக்குன்னு போயிடுச்சு. எவ்வளோ பெரிய கேவலமான இது. எனக்கு கஞ்சி இல்லாட்டி பரவாயில்லடா, என் பிள்ளைய நான் எப்படி வளர்த்து எப்படி இது பண்ணியிருப்பேன் சொல்லு. நான் எவ்வளோ இதாக நான் இது பண்ணியிருப்பேன். பயங்கர ஸ்ட்ரிக்டாக வளர்த்தினேன். வேலைக்கு போனதுக்கு அப்புறம் தான் அது மொபைலே நான் வாங்கி கொடுத்தேன். இன்றைக்கி நான் எப்படி இருந்துச்சு, காசு பணம் தேவையில்லை, அந்த கரெக்டாக பொண்ணை எப்படி வளர்த்தணும் அப்படி வளர்த்து அதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு எப்படி எனக்கு மருமகம் கிடச்சிருக்கு. அப்படி 2 மாதிரி அந்த பெரிய பொண்ணு விட்டுறது அம்மா பார்த்துக்கிட்டாங்க. சின்ன பொண்ணுக்கு பிரபுவை பார்த்து நான் மட்டும்தான். எத்தனையோ பேர் சொன்னீங்க, அது அவங்களுக்கு ஒன்றும் இல்லை, அது இல்லை, இது இல்லை, அங்கே போச்சு இங்கே போச்சுன்னு. அம்மா முதல்கொண்டு நீங்கள் சும்மா சொல்லிக்கிட்டே இருந்தீங்க அதை பற்றி தப்பா. அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை, அது இது வீடு இல்லை, என்ன சாதியோ அப்படின்னுட்டு. இப்போ என்னாச்சு? அவங்க 10 வருஷம் ஆகுது கல்யாணம். 10 வருஷத்துக்குள்ள அவங்க என்ன இன்கமிங் சம்பாதிச்சு வச்சுருக்காங்க உங்களுக்கு தெரியுமில்ல? எவ்வளோ சம்பாதிச்சிருக்காங்க, எந்த அளவுக்கு தில்லாக வந்திருக்காங்கன்ட்டு. யாரையுமே ஏழன்னு பற்றி பேசக்கூடாது, சரியா? இப்போ ஒருத்தர் தரக்குறைவாக தாழ்த்தி பேசி அவங்க மனசை நோக்கடிச்சா அது திருப்பி உங்களுக்கும் வரும். அங்கே ஒரு கூனிமா நோனிமா 3.5 வட்டிக்கு வாங்கி நொட்டி வச்சிருக்கிற வீடு, அது யாருதுடி? அந்த வீடு கீழே செவரெல்லாம் கட்டினது யாருதுடி? உன்னை நான் வரும் அந்த காலம் வரும். இன்னைக்கு சொன்ன பாரு, உம்பாட்டில் 3.5 வட்டிக்கு வாங்கி வச்சு நொட்டி வச்சுருக்கேன் நான். இதில் போய் எங்கே இருக்கிற புள்ளிக்கட்டில் போய் இருங்க, கொய்யால குத்திரம்டி. நீ ஒரு நாளைக்கு அந்த தோட்டத்தில் வரத்தான் போகிறேன், என்கிட்ட அடி வாங்கத்தான் போகிறேன். உன் புருஷன் நீ அடித்தா நான் உன்னை அடிக்காம விட மாட்டேன், திருப்பி கொடுப்பேன் நான், தெரியுமா? இல்லையா என் பிள்ளை பற்றி நோண்டிக்கிட்டு பூண்டிக்கிட்டு கிடந்தீங்கன்னு வச்சுக்க, சென்னை நார் அடிச்சுட்டு வந்துடுவேன். சும்மாவே விட மாட்டேன். சென்னை வந்தேன்னு வச்சுக்க, டங்குவார அத்துட்டு வந்துடுவேன். அந்தளவுக்கு இருக்கிறேன். எனக்கு மென்டாலிட்டி இல்லை, டேலண்ட் இல்லை அப்படின்லாம் நினைக்கவே வேண்டாம். பக்காவாக சொல்கிறேன், நான் நம்பர் 1 டேலண்டட் எனக்கு இருக்குது. டேலண்ட் இருக்குங்காட்டி தான் நான் இந்தளவுக்கு பிள்ளை படிக்க வச்சு நான் ஒரு பொசிஷனில் வச்சுருக்கேன். நான் என்ன பண்ணணுமோ என்ன நான் வச்சுருக்கேன்ல. நீ சொன்ன இது எங்கிட்ட வீடு கொண்டு வந்த நீ போய் சம்பாரிச்சு கொண்டு வந்தியா? அதான் புள்ள நோட்டிட்டு புன்னு போயிடுச்சு. சாவு நக்கிக்கிட்டு சாவு. என் புள்ள போயிடுச்சு மானம் கட்ட நாய்களா. ஏதாவது கொஞ்ச நாள் சூடு சொரணம் இருக்குதா? நான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். நான் உங்களை பேசியிருக்க மாட்டேன். நான் அந்த புள்ள போனதுக்கே ரொம்ப மனசு வேதனைப்பட்டிருக்கும். ஃபஸ்ட் நான் வேதனைப்பட்டேன். அந்த பேச மாட்டேன், நான் நல்லா தெரியுது, எனக்கு ஃபோன் பண்ண வேண்டாம்னு சொன்ன மாதிரி அத்தான் விட்டு முடிக்கிட்டேன். எனக்கு தேவையில்லை. அதில் இன்னும் ட்ரபிள் வரும், வெயிட் பண்ணி இன்னும் ட்ரபிள் வரும். அதில் பொள்ளையோட லைஃப்பில் அது எப்படி மாறுதுன்னு பாரு. இன்றைக்கி இருக்கலாம், வயசு இருக்குது, 2 பேர் இருக்கலாம், கொஞ்ச நாள் ஆகட்டும், அது எந்த நிலமையில் வருதுன்னு பாரு. சரியா? எந்த நிலமையில் வந்திருக்குன்னு பாரு. வரும், கண்டிப்பாக வரும். அது ஒரு நாள் வரும், வெயிட் பண்ணி நான் பார்ப்பேன். நான் கடவுளை உயிரோடு இருந்தேன்னு வச்சுக்க, கண்டிப்பாக பார்ப்பேன். நான் கடவுள் எனக்கு அந்த திருப்தி கொடுப்பாரு. ஏடியா உன் வீட்டில் இருக்கிறேன். இப்போ உங்கள் வீட்டில் அந்த வீட்டில் இல்லைன்னு நான் பொழைக்கலையா? செத்தா போயிட்டேன். நான் வாடகை கொடுத்து போட்டு ஜாலியாக தான் இருக்கிறேன். எதுக்கு அப்படி இந்த மாதிரி ஒரு குரங்குத்தனமான ஒரு புத்தி? ஐயா இந்த வீட்டில் எனக்கு கொடுக்கலையே, நீ போய் நொட்டு அதுலேயே போய் இப்போ போறியாங்க? நீ நினச்சா அப்படின்னு என்ன நடிப்பு நடிச்சாங்க அம்மா இறந்ததே. ஐயோ அவங்க வாங்க, நீங்கள் ஏதாவது இங்கே நம்ம ஊருக்கு வந்துடுங்க. எங்கே
எடி வெயிட் பண்ணு. உன்னை ஒரு நாளைக்கு நான் கேட்காம விட மாட்டேன். அது நடக்கும். தோட்டம் வந்து எனக்கு வரதான் போகுது. அது வந்ததுக்கப்புறம் வருவீங்களை கையெழுத்து போட அன்னைக்கு இருக்குது உனக்கு. வைப்பேன் கண்டிப்பாக. எப்படி ஆப்பு வைக்கிறேன் அந்த அளவுக்கு வைப்பேன். சரியா? அந்த கிறுக்கு வந்துச்சுன்னு இப்போ நான் ஊருக்கு போகிறேன். இன்னைக்கு கிறுக்கு வந்துச்சுன்னு போய் ஹோட்டலில் உடச்சிட்டு வந்துடுவேன். ஜேசிபி கூட்டு போய் மொத்தம் சாமம் போனால் மயிறு போச்சு போடா. எங்கள் அப்பா அம்மாவே போயிட்டாங்க. சாமம் போனால் எனக்கு என்ன? பிச்சைக்கார நாய்களா பெரிய விஷத்தை கொண்டு தின்னுட்டீங்க. 5 பவுன் நகை கொண்டு அமுக்கிட்டீங்க. திருடிட்டு போயிட்டு நீ வெங்காய கருப்புன்னு நீ திருடிட்டு போயிட்டிடா. அம்மா அப்பாவை வச்சுக்கிட்டு திருடிட்டு போயிட்டு நீ மானம் கட்ட நாய். உனக்குலாம் வெக்கமான இல்லை. அதனால தான் புள்ள நொட்டிக்கிட்டு போயிட்டேன். இப்போ புரியுதா உனக்கு எப்படி நொட்டிக்கிட்டு போனானே? மனச்சாட்சியோட பொழைச்சி போலுங்க. அறிவு கட்ட முட்டாளுங்களா. நான் சொத்து காசுக்கு தான் வந்து இப்போ கேஸ் போட்டுட்டு இருக்கிறேன். என்னை பேசுனீங்க பாரு வார்த்தை. தில்லு இருந்தா போடுறீன்னு சொன்னிடா டேய். இப்போ எனக்கு தில்லு இல்லையா போட்டு காமிச்சிட்டேன். சாவுங்கடா நாடுகிட்டு. தில்லு இருக்குதுடா எனக்கு. செல்லப்பா வயிற்றுல போகிறது எனக்கு தில்லு இல்லாமல் இருக்குமா? பழனி அம்மா வயிற்றுல போகிறது எனக்கு தில்லு இல்லாமல் இருக்குமா? எங்கடா இருக்கிறீங்க? எந்த காலத்துல இருக்காங்க? எங்கள் அப்பா எங்கள் அம்மா 2 பேருக்கும் பயங்கர டேலண்டடா. அவங்க கூலி வேலை செஞ்சு அவங்க விவசாயத்தில் உழைச்சி இன்னைக்கு கோடிக்கணக்கில் சொத்து சேர்த்து வச்சுட்டு போயிருக்காங்க. அது யாருக்கு? நீ வேணா சம்பாரிச்சுட்டு போய் என் வாழ்க்கை நாசமாக போயிட்டு என்னை பற்றி பேசாதோ. நீ தெலுங்காரங்கிட்ட போயிருக்கிற, அந்த காரங்கிட்ட போயிட்டு இருக்க. முள்ள ஏன் தெலுங்காரன் கூட்டு போனா சொல்லு. என்னை பேசுறதுக்கு உனக்கு என்ன ரைட் இருக்குது? யார் கொடுத்தா அந்த ரைட்ஸு? நீ எப்படி அந்த தோட்டத்துக்குள்ள போவியா? நானும் போக உரிமை இருக்குது. ஆனால் இப்போ வந்து சம்திங் ப்ராப்ளம் இருக்கிறதால நான் போகக்கூடாது. கேஸ் போட்டுக்கிறதுல புரியுதா? இப்போ புரிஞ்சுதா? படிக்கல, எனக்கு படிக்க தெரியாது, என் பிள்ளைகளுக்கு தெரியாது. சுப்பிரமணி சொல்லாதீங்க, நார் அடிச்சிருவேன். சுப்பிரமணி தான் அவங்க கேஸுக்கு போட சொல்லி கொடுத்தான் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா நார் அடிச்சிருவேன் நான். அவங்களாம் சொல்லவே இல்லை. இந்த பேசினா அப்படி டீல் சரி ஒரு கடைசிக்கு ஒரு 5 லட்சமாவது வாங்கி கொடுக்குறேன், விட்டு தொலைஞ்சிட்டு போ. இப்படி தான் சொன்னா அப்படி சுப்பிரமணி. விட்டு தொலைஞ்சிட்டு போ, அது ஏன் போய் சும்மா போட்டுக்கிட்டு அது பண்ணிக்கு இது பண்ணி கெட்ட பேர் நம்ம ஊரில் அப்படின்னு சொன்னா அப்படி. அதைத்தான் சொன்னா அப்படி. அப்புறம் 5 லட்சம் கொடுக்கும்போது வந்து 5 லட்சம்லாம் நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு பெரிய அண்ணா சொல்லிக்கிறாங்க. சின்னவன் நான் மொத்தத்துக்கே நான் கொடுக்க மாட்டேன், நான் எது காசு கொடுக்குறேன் அப்படின்னா. இப்போ நக்கு சுப்பிரமணியை பற்றி தயவு செஞ்சு யாரும் வெளியில் தப்பாக பேசாதீங்க. இந்த தோட்டத்தை விஷயத்தில் வந்து என் பிள்ளை 2 பேத்துக்கே தெரியாது. நான் போட்டதுக்கு அப்புறம் தான் நான் சொன்னேன். ஏன்னா எனக்கு ஒரு அளவுக்கு இருக்குல்ல, ஒரு காரியம் செய்கிறப்ப யாருக்கும் தெரியாமல் சீக்கிரட்டாக தான் செய்யணும். அது செஞ்சேன். அதுக்கப்புறம் அங்கே வந்து அப்ளை லாயர் கொண்டு எல்லாம் கொடுத்து நான் கையெழுத்து போட்டு வந்ததுக்கப்புறம் நான் சொன்னேன் இப்படி பண்ணியிருக்கேன்டா அப்படின்ட்டு. சரியா? நீ சென்னையில் இருந்தாலும் சரி, நீ எங்கே இருந்தாலும் சரி, நீ உன்னுடைய அந்த ஆக்ரோஷ் முதல்ல பேசி அடிச்சு பாருங்க. எனக்கு கண்ணை கரவு நட்டு ஒன்றுமே தெரியல. கண்டிப்பாக சிவபெருமான் உனக்கு கண்டிப்பாக கொடுப்பாருடா. அதனுடைய வட்டி முதல் சேர்த்து கொடுப்பார். வெயிட் பண்ணு.